வெல்கம் பேக் டு பசீம் ருசி. இன்னைக்கு பசீம் ருசியில் அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய பால் வாழைக்காய் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சூடான ஒயிட் ரைஸில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு க்யூபாக கட் பண்ணி தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், நறுக்கின சாம்பார் வெங்காயம் 10, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து தாளித்து வெந்துக்கிட்டு இருக்க வாழைக்காயில் சேர்த்துக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு மூடிய பால் எடுத்து இது கூட சேர்த்து கொதிக்க விடலாம். இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், இடிச்ச பச்சை மிளகாய் 2, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு தண்ணியில் கரைச்சிட்டு அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் வாழைக்காய் சூடான ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தனி சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.